ரோட்டரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோபாலிஸ் மற்றும் கங்கா மருத்துவமனை இணைந்து நடத்தும் மார்பக புற்றுநோய் மற்றும் நீரிழிவு கால் பராமரிப்பு இலவச சிகிச்சை முகாம். கிராமப்புற மகளிர் மருத்துவ வாய்ப்பை பயன்படுத்தி பரிசோதனை செய்து கொள்ள டாக்டர் ராஜா சண்முககிருஷ்ணன் வேண்டுகோள். தி ரோட்டரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோபாலிசம் கங்கா மருத்துவமனையும் இணைந்து 100வது மார்பக புற்றுநோய் மற்றும் நீரிழிவு கால் பராமரிப்பு இலவச சிகிச்சை முகாம் தருமபுரி மாவட்டம் அரூரில் 2 நாள் நடைபெறுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய இந்த முகாமில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பரிசோதனை செய்து பலன் பெற்றுள்ளனர். மார்பக புற்றுநோய் கண்டறிதல் ப்ராஜெக்ட் சக்தி பெண்களின் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தும் ப்ராஜெக்ட் சக்தி திட்டத்தின் கீழ் இதுவரை 5097 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதில் 64 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் மார்பக புற்றுநோயை கண்டறியும் 2.25 கோடி மதிப்புள்ள நவீன மேமோகிராஃபி எந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. நீரிழிவு நோய்களுக்கான கால் பராமரிப்பு ப்ராஜெக்ட் வாக் ஃபார் லைஃப் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான காலணிகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் அளிக்க ப்ராஜெக்ட் வாக் ஃபார் லைஃப் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் 1942 பேர் பரிசோதிக்கப்பட்டு 108 பேருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ முகாம்களை நடத்த தி ரோட்டரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோபாலிஸ் 1.4 கோடியையும் கங்கா மருத்துவமனை 1.4 கோடியையும் வழங்கியுள்ளன. இதில் வாக் ஃபார் லைஃப் திட்டத்திற்காக 1.5 கோடி செலவழிக்கப்பட்டுள்ளது. விழாவில் கங்கா மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ராஜா சண்முககிருஷ்ணன் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு சரியான காலணிகள் மற்றும் காய பராமரிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் RTN பாஸ்கர், டாக்டர் ராஜா சண்முககிருஷ்ணன், டாக்டர் குமணன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அரூர் DSP டாக்டர் கரிகால் பாரி சங்கர், அரூர் நகராட்சி தலைவர் T சூரிய தனபால் மற்றும் சுகாதார சேவைத்துறையின் இணை இயக்குநர் டாக்டர் சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாம் பிப்ரவரி 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் அரூர் கீழ்பச்சப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தி ரோட்டரி கிளப் ஆஃப் கோவை மெட்ரோபாலிஸ் மற்றும் கங்கா மருத்துவமனை தொடர்ந்து இந்த சேவைகளை வழங்க உள்ளன. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜா சண்முககிருஷ்ணன். கங்கா மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கோங்க. இது 2 ப்ராஜெக்ட் மெயினாக பண்ணுறோம். ஒன்று ப்ராஜெக்ட் சக்தி, நம்ம மார்பக புற்றுநோயை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்கள அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் செய்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சக்தி பண்ணுறோம். அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து ப்ராஜெக்ட் வாக் ஃபார் லைஃப். இந்த வாக் ஃபார் லைஃப்ன்றது என்ன பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க காலில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன புண்ணெல்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன புண்ணுன்றது ஒன்று தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. அது என்ன ஆயிரும்னா சடனாக டக்குன்னு சீ பிடிச்சி காலே எடுக்க வேண்டியதாக இருக்கும். சில பேருக்கு உயிரும் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகளை பார்த்துட்டு இதில் சின்ன புண்ணில் இருக்கிற சமயத்திலே பார்த்து அதை அதுக்கு உண்டான சர்ஜரிஸ்லாம் நம்ம ஃப்ரீயாக பண்ணி நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம கேம்ப் பண்ணுறோம். இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இது நாங்கள் ஜூன் 2022 ஆரம்பித்தோம். இது எங்களுடைய 100th கேம்ப், 100வது கேம்ப் இந்த தடவை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தானே நம்ம பண்ணணுன்னு இருக்கோம். என்னென்னா நம்ம அரூரில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் பண்ணியிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் நம்ம தருமபுரியிலேருந்து கங்கா மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அதனால் நம்ம 100வது கேம்ப் கண்டிப்பாக நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பண்ணணுன்னு தான் வச்சுருந்துருக்கோம். கேட்ட கேள்வி ஆண்டுக்கு எவ்வளோ பேர் மார்பக புற்றுநோய் நோயால் வராங்க கேட்டாங்க. மார்பக புற்றுநோய் இருக்கிறதுலே மோஸ்ட் காமன் கேன்சர். அதாவது பெண்களில் பெண்கள் புற்றுநோயில் 4ல் ஒரு புற்றுநோய் 25% மார்பக புற்றுநோய். ஸோ அவ்வளோ காமனாக இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப காமன் கேன்சர் மார்பக புற்றுநோய். அதனால தான் இதை இப்போ கண்டறியணுன்ற இவ்வளோ பெரிதும் கஷ்டப்பட்டு இப்போ பண்ணுறோம். நாங்கள் தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் 1வது நம்பருங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாலேயும் உலகத்துலேயும் எல்லாத்துலேயும்.